சட்டமன்றத்தில் நெசவு தொழிலாளர்கள் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது வழக்கம் போல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து விடியா அரசு அராஜகம். மக்கள் பிரச்சனையை கேள்வியாக எழுப்பினால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தி வரும் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 1.5 லட்சம் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. இந்த விசைத்தறியாளர்கள் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் கூலி உயர்வு கேட்டு போராடி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் பேச்சு. வேலை நிறுத்தம் காரணமாக லட்சக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கூலி உயர்வு குறித்து அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 270வது பிறந்த நாள். சென்னை கிண்டியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய விடுதலைக்காக போராடி விடுதலை வேட்கையை அனைவரது நெஞ்சங்களிலும் விதைத்தவர் மாமன்னர் தீரன் சின்னமலை. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை 270வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழஞ்சலி. தமிழ்நாட்டில் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இதுவரையும் இல்லை, இனிமேலும் இல்லை என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை பேட்டி. வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிபோல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். சமத்துவம், சமூக நீதி பேசும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதியம்மன் கோயில் 22 மாதங்களுக்கு பிறகு திறப்பு. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு கோயில் நடை மீண்டும் அடைப்பு. சாமி தரிசனம் செய்ய குறைவான மக்களே வந்ததால் பள்ளி மாணவர்களை வலுக்கட்டாயமாக கோயிலுக்கு அழைத்துச் சென்ற விடியா அரசின் கேபிள் துறை. ஆன்மீக ஆட்சி நடத்தி வருவதாக வீண் பெருமை பேசும் ஸ்டாலினின் திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளால் மக்கள் அதிருப்தி. எந்தவித பரிகார பூஜையுமின்றி கோயில் திறக்கப்பட்டதாக மேல்பாதி மக்கள் குற்றச்சாட்டு. கோயில் முன்பு எதற்காக 300க்கும் மேற்பட்ட போலீசாரை குவித்து வைத்துள்ளதாக கேள்வி எழுப்பும் மக்கள், இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா என்று ஸ்டாலினுக்கு கேள்வி. மதுரை மாவட்டம் மேலூரில் குடும்பத் தகராறில் தம்பியை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்ற அண்ணன். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நிலத்தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் மக்கள் விரோத திமுக ஆட்சியில் எவ்வித அச்சமும் இன்றி குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வெள்ளாறு கரையோரத்தில் இளைஞர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. இந்து சமய அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறும் நிலையில் கோயில் கோபுரத்தை வைத்து கருணாநிதியின் சமாதி அலங்கரிப்பு. இதுதான் சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு பேசும் ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணமா என மக்கள் கேள்வி.
அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை அபகரித்த வழக்கில் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது மே 6ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்ய ஆணை. அமைச்சர் மாசுவின் மனைவியும் நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கு. அமைச்சர் நேருவின் தம்பி ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் 1 மணி நேரம் விசாரணை நடத்தினர். தமிழ்நாட்டில் சமீப காலமாக என்கவுண்டர்கள் அதிகரித்து வரும் நிலையில் எத்தனை என்கவுண்டர்கள் நடந்துள்ளன என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டப்படி எந்த உறுப்பினர் நியமனமும் கூடாது என உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிரான வழக்கு விசாரணை மே 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் தொழிலதிபர்கள் சொத்துக்காக மிரட்டி கடத்தப்படுவது அதிகரித்து வரும் அவலம். மதுரையில் பல கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்க திட்டமிட்டு கடந்த 14ஆம் தேதி கடத்தப்பட்ட தொழிலதிபர் இன்னும் மீட்கப்படாத நிலையில் காவல்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. பணி நிரந்தரம் என கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினின் வீட்டிற்கு மனு கொடுக்க சென்ற நூற்றுக்கணக்கான பட்டதாரி ஆசிரியர்களை கைது செய்து ஸ்டாலின் அரசு அராஜகம். வாக்குகளுக்காக பொய் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஸ்டாலின் அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக ஆசிரியர்கள் வேதனை. வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 19,000 ஆசிரியர்களை வந்து ஜனவரி 26க்குள்ள நாங்க போடுறதா 110 விதியின் கீழ் வந்து சிஎம் சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படின்னு பார்த்தாலுமே இந்த 2800 போஸ்டிங் கூட இன்னுமே போஸ்டிங் அதிகரித்து கொடுக்கணும் தான் நாங்க எல்லாருமே கேட்கிறோம். நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த பட்டதாரி ஆசிரியர்களோட நியமன தேர்வு எழுதிட்டு நம்ம காலி பண்ணிடுங்க அதிகரிக்க வேணும்னு சொல்லிட்டு 37,000 ஆசிரியர்கள் சார்பாக நான் கேட்கிறேன் சார். நீங்க 1 இயர் ப்ராசஸ் நீங்க வந்து நாங்க 1 இயரா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கொடுத்துமே நீங்க எந்த ஒரு நல்ல செய்தியுமே எங்களுக்கு வரல. 1 இயர் முடிஞ்சிருச்சு. 1 இயரா நாங்க பெட்டிஷன் கொடுக்குறோம். கடைசி விளிம்பு நிலையில பள்ளிக்கல்வித்துறை மானிய குறித்து முன்னாடி நாங்க சென்னையில வந்து நாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் சேர்ந்து நாங்க வந்திருக்கோம் சார். சிஎம் ஐயா வந்து இதை வந்து கனிவுடன் பரிசீலிக்கணும். நாங்க என்ன கேட்கணும், நீங்க காலி பண்ணிடுங்க, அதிகரிச்சு கொடுங்க. கல்குவாரி, கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் விலைவாசி உயர்வை கண்டித்தும் கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட விடிய அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்தும் வேலை நிறுத்த போராட்டம். தீர்வு வழங்க தவறினால் மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடையும் என தமிழக அரசுக்கு தொழிலாளர்கள் எச்சரிக்கை. மாற்றுத்திறனாளிகளுக்கு 131 கோடி ரூபாயில் உபகரணங்கள் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு. தாங்கள் கஷ்டப்படும் நேரத்தில் ஸ்டாலின் மாடல் அரசு திட்டங்களை விளம்பரம் செய்து கல்லா கட்டுகிறதா என மாற்றுத்திறனாளிகள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்கீரனூரில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பெஞ்ச் மேசைகளில் மதுப்பிரியர்கள் சாவகாசமாக மது அருந்தும் வீடியோ. பள்ளி பொருட்களை பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் முறையாக பராமரிப்பது இல்லை என குற்றச்சாட்டு. இருட்டுக்கடை அல்வாவை போல இனிமையாக இருந்திருக்க வேண்டிய திருமண வாழ்வை சீரழித்த வரதட்சணை பேராசை. மனிதத்தனமே இல்லாத மாப்பிள்ளை குடும்பம் குறித்து தைரியமாக புகாரளித்த பெண்ணால் வெளிவந்த உண்மை. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த சின்னதுரை மீது 2வது முறையாக கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பதற்றம். வெற்று விளம்பரத்திற்காக சமூக நீதி பேசும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியல் இன மாணவன் மீது மீண்டும் மீண்டும் கொடூர தாக்குதல் நடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலத்தில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் பிடிபட்டார். விடியா வெட்கக்கேடு ஆட்சியில் வேலியே பயிரை மேய்ந்தாற்போல் காவல்துறையினரே பாலியல் சீண்டலில் ஈடுபடும் அவலம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே 7ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா பட்டப்பெயருக்கு ஆளாய் பறக்கும் ஸ்டாலின் சிறுமிகளுக்கு எதிராக நாள்தோறும் அரங்கேறும் பாலியல் வன்முறை குற்ற சம்பவங்களுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைப்பார் என மக்கள் கேள்வி.
சென்னை திருவான்மியூரில் இளைஞர்களை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த ஹெராயின் போதைப் பொருளுடன் ஒருவர் பிடிபட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது அம்பலம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர், பழந்தண்டலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த வடமாநில இளைஞர் சிக்கினார். கோயில் நகருக்கு பெயர் போன மாவட்டம் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் அவலத்தால் போதைப் பொருட்களுக்கு பெயர் போன மாவட்டமாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்ட பெண் சிக்கினார். கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவதை தடுக்க முடியாமல் திமுக ஆட்சியில் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரைகளை கொடுத்து மக்களின் உயிரோடு விளையாடும் திமுக அரசு. விளம்பரம் செய்வதிலேயே குறிக்கோளாக இருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் கேள்விக்குறியான பொது சுகாதாரம். வெற்றி விளம்பரங்கள் மூலம் காலி மருத்துவ பணியிடங்கள் உள்ளிட்ட நிர்வாக சீர்கேட்டின் அவலங்களை ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை மறைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 21% பேருக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பதாக தகவல். உடல் பருமன், தவறான உணவு பழக்கம் ஆகியவற்றால் 88.5% பேருக்கு நீரிழிவு நோய் உள்ளதாகவும் ஆய்வில் தகவல். ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த வேண்டும், பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 23ஆம் தேதி கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் அறிவித்து உள்ளதால் திமுகவினர் கலக்கம். டீசல் மற்றும் சுங்க கட்டண உயர்வை கண்டித்து கர்நாடகாவில் லாரி உரிமையாளர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். அரசு பேச்சில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் நாளொன்றுக்கு 4000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர வாய்ப்பு. இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களை தாக்கி GPS, டார்ச் லைட், செல்போன் உள்ளிட்ட பொருட்களை பறித்து அட்டூழியம். இந்திய எல்லைக்குள்ளேயே நுழைந்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் அட்டூழியம் செய்வதை கடலோர காவல் குழும போலீசார் கண்டு கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மான விவாதத்தின் போது கன்னியாகுமரி கால்வாய்களை சீரமைக்க 1085 கோடி ரூபாய் பத்தாது என அமைச்சர் துரைமுருகன் தகவல். திட்டம் தயாராக இருந்தும் 4 ஆண்டுகளில் 1 ரூபாய் கூட ஒதுக்காமல் ஸ்டாலின் தலைமையிலான அரசின் அறிவிப்புகள் வெற்று விளம்பரம் செய்து கனவுகளை விளக்கி செயல்திறனை காட்ட முடியாத நிர்வாகமாகவே வலம் வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் முதலமைச்சரின் தொகுதிக்குட்பட்ட அயனாவரத்தில் கழிவுநீர் அடைப்பை சரி செய்ய தோண்டப்பட்ட குழி மூடப்படாததால் குழியில் விழுந்த முதியவர். குறை கூற முடியாத ஆட்சி என வாய்ச்சவடால் விடும் விடியா முதல்வரின் தொகுதியிலேயே அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் கடுமையாக சாடல்.